மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, திருச்சபை மக்களே, இந்த காணொளி மூலமாக இந்த நாள் தொழுகை நடத்துவதற்கு ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக அதிகமாக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தொழுகைக்கு ஆயத்தமாக நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், இதில் அக்களித்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். எங்களை மிக அதிகமாக நேசிக்கின்ற கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காகவும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை போற்றும்படியாக, எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக அதிகமாக நாங்கள் ஆண்டவரை போற்றுகிறோம். ஆண்டவரை, இறைவனுடைய அளவற்ற அன்பு, கிருபை, இரக்கம் உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே நன்றி சொல்லுகின்றோம். இந்த தொழுகையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். செபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றும்படியாகவும் தொழுகைக்கு ஆயத்தமாகவும் 433வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 433. ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும். 434வது ஞான பாடல். பயங்கரமோ சமுண்டா
நாம் நின்றவாறே முறை முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 51வது சங்கீதத்தை முறை முறையாக படிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சேர்ந்து படிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, காலைவேளையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய பார்வையை திருப்புகின்ற போது நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கின்ற ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையாய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு ஆயத்தப்படுவாம். உலகத்திலே வாழுகின்ற இந்த சூழ்நிலையிலே நெருக்கத்தின் பத்தியிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அறிந்தோ அறியாமலோ பாடுகள் நம்மை அதிகமாக நெருக்கிக் கொண்டிருக்கின்றது. கண்ணீர் நிறைந்த ஒரு அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் நம்மை மன்னிக்கிற ஆண்டவர், நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகின்ற ஆண்டவர், பரிகாரியாக இருந்து நம்மை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர், மனத்தாழ்மையோடு நம்மை நோக்கி பார்க்கின்றார். அவர் மனத்தாழ்மையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் என்று சொல்லி திருமறையிலே படிக்கின்றோமே. யார் யார் அவரை நோக்கி பார்க்கின்றார்களோ, தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றார்களோ, எல்லா நிலையிலும் அவர் நம்மை நேசிக்கின்றவராக, நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ செய்த என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு நிம்மதியான ஒரு அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு கொடுமையான ஒரு காலத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே.
நான் செய்த தவறுகள் மூலமாக, அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் மூலமாக என்னுடைய வாழ்வு முழுவதும் நெருக்கப்படுகிறது ஆண்டவரே. என்னை மன்னித்து எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு மன்றாடுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், எத்தனை திரள் பாவங்களாக இருந்தாலும் நான் உன்னை மன்னிப்பேன் என்று சொல்லுகின்றாரே, நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லுகின்றாரே, உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் கழுவி பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றாரே. ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உடைய ஆற்றலை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பாம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தகப்பன். அவரை நோக்கி பார்க்கின்றவருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருகின்றவர். மனத்தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் தேற்றுதலையும் சமாதானத்தையும் நிறைவாக உங்களுக்கு தருவாராக. ஆமேன். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தபடியினாலே ஆண்டவர் நமக்கு எல்லா நிலையிலும் தம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறபடியினாலே என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்கிற பாடலை மகிழ்ச்சியின் அனுபவத்தோடு இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீர் ஐயா, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்தீர் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை ஆற்றல் படுத்தும் என்று சொல்லி மகிழ்ச்சியின் அனுபவத்தோடு இணைந்து பாடுவோம். என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மையை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மையை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். அருமையானவர்களே, ஆண்டவர் புதிய ஒரு வாழ்வை நமக்கு தருகின்றார். புதிய ஒரு அனுபவத்தோடு ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றார். அவருடைய அளவில்லாத வார்த்தையின் மூலமாக நம்மை தேற்றுகிறார். அவருடைய பிள்ளைகளாகி நாம் மன்னிப்பின் அனுபவத்தை பெற்ற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்து தந்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இது வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமீன். இன்றைய நாளுக்குரிய திருமுறை பாடத்தை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமுறை பாடம் ஏசாயா தீர்க்கதரிசன நூல் 40வது அதிகாரம் வசனங்கள் 25 தொடங்கி அந்த அதிகாரம் முடிய உள்ள வசனங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 25வது வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய உள்ள வசனங்கள். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்?
எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமுறை பாடம் வாசித்து முடிந்தது. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. எங்களை மீட்டு ரட்சிக்கின்ற, எங்களை விடுதலை தருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். உடைய அளவில்லாத அன்பை ருசித்து வாழுகின்ற நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற போது, விடுதலையாளரை நோக்கி கூப்பிடுகின்ற போது, எங்களுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்ற போது, பரம தகப்பனாக இருக்கிற எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையின் வாழ்வை தந்து நம்முடைய அன்பை எங்களை வெளிப்படுத்தி எங்களை மிக பத்திரமாக பாதுகாத்து பராமரிக்கிறபடியினாலே உம்மை நாங்கள் அதிகமாக துதிக்கிறோம், அதிகமாக ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, உலகத்தின் ஓட்டங்களை எல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஐயா. தாங்க முடியாத ஒரு வேதனை ஆண்டவரே, தாங்க முடியாத ஒரு கஷ்டம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை படிக்கின்ற போது, தொலைக்காட்சி பெட்டியை பார்க்கின்ற போது ஆண்டவரே, மக்கள் பேசுகின்ற அனுபவத்தை கேட்கின்ற போது எங்களுடைய உள்ளமெல்லாம் ஆண்டவர் நொறுங்கி போய்விடுகிறது. ஆண்டவரே, 2020 ஆண்டு தொடங்கின ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோய் ஆண்டவரே, 2021 ஆண்டும்
ஓயாமல் விட்டபாடில்லாமல் மக்களை கஷ்டப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே இந்த வேதனை? ஏன் ஆண்டவரே இந்த துன்பமான அனுபவம்? ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டமான வாழ்வு என்பதை நாங்கள் கேள்வி கேட்க முடியாது ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாய் எங்களுடைய ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அழிந்து கொண்டிருக்கிற மனுமக்களுக்கு விடுதலையின் வாழ்வை தந்து அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் உடைய கிருபையினாலே தேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை தேற்றுகிற தகப்பன் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிற தகப்பன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலையின் அனுபவத்தை தருகின்ற தகப்பன் ஆண்டவரே, உண்மையெல்லாம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. அருமையான தேசத்தை கண்ணோக்கி பாரும், உலக நாடுகளை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும், எங்களுடைய மாநிலத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும், எங்களுடைய மாவட்டத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களுக்கு அருமையானவர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள் பல்வேறு நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பாவுடைய அன்பான கரம் ஆண்டவரே எல்லா மக்கள் மேலே வீசப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆற்றிலே மனித பிணம் ஆண்டவரே, தெருக்களிலே மனித அவலங்கள் ஆண்டவரே, மனுமக்களுடைய ஆண்டவரே மரண குரல் ஆண்டவரே, விடுதலையின் அனுபவத்தை கர்த்தர் தருவீராக. என் ஆண்டவருடைய பரிசுத்தமான கரம் இறங்குகிற போது, என் ஆண்டவருடைய அற்புதமான செயல்பாடுகள் நடைபெறுகின்ற போது, என் ஆண்டவருடைய வல்லமை தேசத்திலே இறங்குகிற போது இந்த எல்லா நோயும் மறைந்து விடும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பிள்ளைகளை கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ளும். நறுமையான காலை வேளையிலே திருச்சபையின் எல்லா மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய வல்லமை குடும்பங்களிலே இறங்குவதாக, ஆண்டவருடைய பரிசுத்தமான கரம் குடும்பங்களிலே இறங்குவதாக. ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் உம்முடைய விடுதலையின் ஆற்றலை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்தார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைய ஆண்டவர் அருள் தாரும். ஆண்டவரை வயது பெற்றோரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இளங்களை வழிநடத்துகிற பெற்றோரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் தந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். மக்கள் மருமக்கள் பேர குழந்தைகள் என்று சொல்லி ஆண்டவரை ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்தோடு ஓடுகின்ற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமையான ஆண்டவர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற கஷ்டங்கள் கடன் பாரங்களை மாற்றுவீராக. எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற குறைவுகளை மாற்றுவீராக. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே எனக்கு உதவி செய்கின்றார், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைய ஆண்டவர் அருள் தாரும். சிறப்பாக ஆண்டவரே திருமணத்திற்கு எதிர்நோக்குகிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தாரும். திருமணத்திற்கு ஆயத்தப்படுகின்ற அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி நல்ல துணைகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுப்பாவுடைய அற்புதமான கரம் ஆண்டவரை எல்லா குடும்பங்களிலும் நிறைவாக இருக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாரத்திலே திருமணத்திற்கு ஆயத்தப்படுகின்ற எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக அன்றாடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக. கண்ணீரோடு வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
மன அமைதி இல்லாமல் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறு நெருக்கமான அனுபவங்களிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். ஆண்டவரே, வெளியிடங்களிலே வெளிநாடுகளில் வசிக்கின்ற அருமையான நம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். நாட்டை காக்கிற பணியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். காவல்துறையிலே பணி செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அரசு சார்ந்து தனியார் நிறுவனங்கள் சார்ந்து பணி செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். எந்த ஒரு பணியை செய்தாலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருப்பதாக. பொது வாழ்விலை இணைந்து வாழ்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த அருமையான வேளைகளை சீக்கிரமாக ஆண்டவரை ஒரு சுமூகமான ஒரு நிலை வந்து திருச்சபைகள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரை, நாங்கள் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை, அந்த நிலைப்பாட்டை ஆண்டவரை எங்களுக்கு தாரும். அருமையான என்னுடைய பேராயிரவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்பு பேராயிருக்க வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. பேராய தேர்தல் என்று சொல்லுகிற நிலையிலே பேராயரோடு இணைந்து பேராயத்தை நடத்துவதற்கு நல்ல தலைவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து தாரும். எங்களுடைய திருச்சபை ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சபையின் முப்பன்மார்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா சங்கங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, இந்த அருமையான காலை வேளையிலே எங்களை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய பிள்ளைகளை மிக அன்போடு அரவணைத்து ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளையும் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். செபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் யாவரும் இணைந்து 71வது பாடலை பாடுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆள்கொண்டு நடத்துமே. முதல் 3 சரணங்களை மாத்திரம் கரங்களை தட்டி இணைந்து பாடுவோம். 71வது பாடல். எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரையாக் கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரையாக் கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஜபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா, தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா,
சாகடிக்க வாழுமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியேனோயா கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னாம் பெருமூச்சோடு, சொல்லொன்னாம் பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த ஊடகத்தின் மூலமாக காலை வேளையில் திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களையும் அடையாளமான காரியங்களையும் செய்து வருகின்றார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் மிக அதிகமாக நேசிக்கிறபடியினாலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழுங்கள். வெளியிடங்களிலே வெளிநாடுகளில் வசிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய குமரி பேராயத்தின் மூலமாக உயிர்த்தெழுதல் திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த 6வது ஞாயிறாகிய இந்த காலை வேளையிலே சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், தூய ஆவியாருக்காக காத்திருத்தல். தூய ஆவியாருக்காக காத்திருத்தல். நம்முடைய சிந்தனைக்கான வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகளை அடுத்து எழும்புவார்கள். ஒரு பெரிய நற்செய்தி கூட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நற்செய்தி கூட்டத்திலே ஆவியானவர் பல்வேறு காரியங்களை மக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருந்தார். சிறப்பான மிக அழுத்தமான நல்ல செய்தியானது கொடுக்கப்பட்டது. கடைசி வேளையிலே நற்செய்தியாளர் எல்லாரையும் முன் அழைத்து செபிக்க ஆயத்தமானார். செபிக்கின்ற போது கட்டுகள் எல்லாம் அகற்றப்பட்டது. பல்வேறு நிலையிலே பல்வேறு எதிர்பார்ப்போடு வந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய அளவில்லாத அன்பை ருசித்தார்கள். இப்படி எல்லாரும் ருசித்து மிக மகிழ்ச்சியோடு கடந்து சென்றார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு அருமையான தாயார் நேரடியாக நற்செய்தியாளரிடத்திலே கடந்து வந்தார்கள். ஐயா, நான் இல்லத்திலே இருந்து வருகின்ற போது காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தேன். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே நான் கடந்து செல்லுகின்ற போது
ஆவியானவர் என்னோடு கூட பேச வேண்டும், ஆவியானவர் என்னோடு கூட இடைபட வேண்டும், ஆவியானவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்திலே கடந்து வந்தேன். நீங்கள் ஜெபித்த போது கண்டிப்பாக ஆவியானவர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ஒன்றுமே நடக்கவில்லை ஐயா என்று சொல்லி மிகுந்த ஒரு மன கஷ்டத்தோடு தன்னுடைய நிலையை எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது நற்செய்தியாளர் சொன்னார், அம்மா, நாளைக்கு நீங்கள் இன்னும் அதிகமான ஜெபத்தோடு கடந்து வாருங்கள், காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி சொன்னாராம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது அநேக சூழ்நிலைகளை இந்த உலகத்திலே காத்திருக்கின்றோம். வேலைகளை தேடுவதற்காக காத்திருக்கின்றோம், கஷ்டங்கள் மாறுவதற்காக காத்திருக்கின்றோம், பாடுகள் மாறுவதற்காக காத்திருக்கின்றோம். இப்படி பல்வேறு நிலையிலே இன்றைக்கு காத்திருத்தல் என்பது உலகத்திலே அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது சில வேளையிலே சாதாரணமாக அமைந்து விடுகின்றது, சில வேளையிலே அது அசாதாரணமாக அமைந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்க முடிகின்றது. திருமறை நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. நாம் பார்க்கலாம், கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்கள் கழுகுகளைப் போல செட்டல்கள் எடுத்து எழும்புவார்கள் என்று சொல்லி, இன்றைக்கு உலக பிரகாரமாக அநேக காரியங்களை நாம் பார்க்கின்ற போது இந்த காத்திருத்தல் மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாதபடியினாலே, பொறுமை என்று சொல்லுகின்ற நிலை மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாதபடியினாலே பல்வேறு நிலையிலே மனிதர்கள் ஆபத்துக்குள்ளாக மாட்டிவிடுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய கலெக்டர் ஆபீஸினுடைய முன்பகுதியில் இருக்கின்ற அந்த ரவுண்டானாவிலே வாகனத்திலே நின்று கொண்டிருந்தேன். விளக்கானது ரெட் லைட்டாக எரிந்து கொண்டிருந்தது. எல்லாரும் பொறுமையாக எப்பொழுது விளக்கம் எரியும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். 2 அருமையான சகோதரிகள் அந்த இடத்திலே வந்தார்கள். வந்தவர்கள் நிற்க மனமற்றவர்களாக பின்னாடியே இருக்கிற அருமையான சகோதரி சொன்னாள், போய்விடு என்று சொன்னாள். இந்த அருமையான சகோதரியும் இந்த வார்த்தைகளை கேட்டு வேகமாக கடந்து செல்வதற்கு ஆயத்தப்பட்டாள். செல்லுகின்ற சூழ்நிலையிலே அங்கிருந்து வந்த ஒரு வாகனமானது வேகமாக மோதி விடுகின்றது. ஒரு நிமிட சூழலில் காத்திருக்க முடியாத அந்த சூழல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது பெரிய ஆபத்தையும் பெரிய துன்பத்தையும் பெரிய கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். திருமறையின் வழியாக நாம் பார்க்கின்ற போது தூய ஆவியானுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம் ஆண்டவரை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நோக்கி காத்திருக்கின்ற போது, காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. திருமறை நமக்கு மிக தெளிவாக இதை கற்றுத்தருகின்றது. யார் யார் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார்களோ, யார் யார் ஆண்டவரை அதிகமாக நேசித்தார்களோ, யார் யார் ஆண்டவர் மேலே அதிகமாக அன்பு வைத்து வாழ்ந்தார்களோ, அவர்கள் ஆண்டவருடைய அன்பை அதிகமாக பெற்றுக்கொண்டார்கள் என்பதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த அருமையான காலை வேளையிலே நாம் காத்திருக்கின்ற போது ஆண்டவர் தருகின்ற நன்மைகள் என்ன என்பதை மிக சுருக்கமாக நாம் தியானம் செய்வோம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது, கடவுள் நம் வாழ்வில் செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். காத்திருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே
செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும். திருமறை மிக தெளிவாக சொல்லுகின்றது, கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்கள் புதிய பலனை அடைவார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற நாம், ஆண்டவரை அதிகமாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற நாம், அநேக சூழ்நிலையிலே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு அனுமதிப்பது கிடையாது. எந்த ஒரு சூழலை நாம் பார்க்கின்ற போது, எந்த ஒரு காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்கு நாம் நம்மை அனுமதிக்கின்ற போது கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார். ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு போ, அங்கே உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லுகின்றார். ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. ஆண்டவர் எதை சொன்னாரோ, எதை செய்ய சொன்னாரோ அந்த வார்த்தைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து விடுகின்றான். அந்த வார்த்தைகளுக்கு முழுவதுமாக செவி கொடுக்கின்றான். அந்த வார்த்தைகளை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகின்றான். கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு அனுமதித்தபடியினாலே ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகின்றார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவன் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எல்லா சூழ்நிலையிலும் அவன் நன்மையான காரியங்களை செய்தார். எல்லா சூழ்நிலையிலும் அவனை ஆண்டவர் அரவணைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே காத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நீர் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ளாக நீர் செயல்படும் என்று சொல்லி மன்றாடுகின்ற போது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக நீங்கள் படிக்கின்ற போது கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நமக்குள்ளாக செயல்படுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் படிக்கின்ற போது ஆண்டவர் மீது அதிகமான ஒரு நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும். ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அதே ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே படித்து பார்க்கின்ற போது, கழுகுகளைப் போல செட்டையை எடுத்து எழும்புவார்கள், அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேலே அதிகமான நம்பிக்கை வைக்கின்ற போது, ஆண்டவரை அதிகமாக நேசிக்கின்ற போது, ஆண்டவரை நம்பி நாம் ஆளுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை படித்து பார்க்கின்ற போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் துணையாக கொண்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் மேலே நம் நம்பிக்கை வைக்கின்ற போது, ஆண்டவரை அதிகமாக நேசித்து நாம் ஆளுகின்ற போது, ஆண்டவரை நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்ற போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு ஓடையின் பக்கத்திலே நடப்பட்ட மரமானது அது வளர்ந்து செழித்து அது கனிகளை கொடுக்கிறது போல உங்களுடைய வாழ்விலே கனி நிறைந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரோடு இணைந்து வாழுகின்ற நம்முடைய நம்பிக்கை எவ்வாறு காணப்படுகின்றது? நம்முடைய நம்பிக்கையிலே நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? நம்முடைய நம்பிக்கையின் ஓட்டம் எவ்வாறு இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு செயலை செய்கிற போது, எந்த ஒரு காரியங்களை செய்கின்ற போது ஆண்டவரை மறந்தவர்களாக, காத்திருந்து ஜெபிப்பதற்கு மறந்தவர்களாக, பல்வேறு நிலையில் மனிதர்களை நாடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லி திருமறை சொல்லுகின்றது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரோடு இணைந்து வாழுகின்ற போது, நம்பிக்கை ஆண்டவரிலே நிலைத்திருக்கின்ற போது ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை.
ஒரு ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி இருந்தான், விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். ஒரு ஈசாக்கு ஆண்டவரை நம்பி இருந்தான், 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஒரு யாக்கோபு ஆண்டவரை நம்பி இருந்தான், நிறைவான ஆசீர்வாதங்களை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டான். ஒரு தானியேல் ஆண்டவரை நம்பி இருந்தான், சிங்கக்கவியை தூக்கி போட்ட பிறகும் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவரை நம்பி இருந்தார்கள். தீச்சுளையிலே போடப்படுகின்ற போது தேவதூதன் அவர்களோடு உலாவினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, 2019 20வது ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து தொடங்கின ஒரு கொள்ளை நோய், 2021வது ஆண்டு ஒரு விடியலுக்கு நேராக நம்மை வழிநடத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு நெருக்கத்தின் அனுபவத்திலே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். நமக்கு அருமையானவர்கள், நம்முடைய குடும்பத்தின் அருமையான பிள்ளைகள், நமக்கு தெரிந்தவர்கள் அநேக சூழ்நிலையிலே மிக கஷ்டமான அனுபவத்திற்கு நேராக கடந்து செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். கடந்த நாள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அழகிய ஒரு வாசகத்தை எழுதியிருந்தார்கள். இந்த நோய்க்கு யாரும் பயப்பட வேண்டாம், நீங்கள் இறைவனை சார்ந்து நில்லுங்கள், இறைவன் கண்டிப்பாக விடுதலை தருவார் என்று சொல்லி, ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரோடு இணைந்து வாழுகிற நீங்கள் நம்பிக்கையின் வழியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற போது, விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற போது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. 40வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகின்றது, சோர்ந்து போகிறவருக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருகின்ற தகப்பன். அருமையான காலை வேளையில இந்த தொழுகையோடு இணைக்கப்பட்டு இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு அனுமதி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழுங்கள். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்விலை மேன்மையான காரியங்களை செய்து உங்களையும் உடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வெளியிடங்களிலே வெளிநாடுகளில் வசிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லையில்லாத தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து பரிபூர்ணமான ஒரு வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமீன். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமை உள்ள கடவுளின் அதிவாசி வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். ஆமீன். தொழுகைக்கு நிறைவாக 199வது கீர்த்தனையை பாடுவோம். உந்தன் ஆவிய சுவாமி எந்தன் மீதிலே வந்து சேரவே அருள் தந்து காவுமே. 199வது கீர்த்தனை. வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. முந்து மானிட வினை சந்த சாபமும் நிந்தையாவுமே பட வந்த இயேசுவே, நிந்தையாவுமே பட வந்த இயேசுவே. மதிமயங்குதே பெய்யும் மனதியக்குதே, அதிகமாய் கடல் அலை அறிந்து பாயுதே, அதிகமாய் கடல் அலை அறிந்து பாயுதே. சத்திய ஆவியை சீட கர்த்தரை விட
பெந்தெகோஸ்தென்னும் சிறந்த நாளிலே விந்தையாவியின் அருள் தந்த நேர்மையே, விந்தையாவியின் அருள் தந்த நேர்மையே, தாசல் தியானமே புகழ் வீசும் வாய்மையே, வாசமாகவே அருள் நேச தேவனே, வாசமாகவே அருள் நேச தேவனே, உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதிலும் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக படித்து உம்முடைய வார்த்தையின் வழி வாழும்படியான அனுபவத்தை எங்களுக்கு தருகிறபடியினாலே உம்மை நாங்கள் அதிகமாக துதிக்கிறோம், அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கின்ற போது, ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்வில் இருக்கிற கஷ்டங்களும் பாடுகளும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கமான அனுபவங்களையும் ஆண்டவர் மாற்றுகிறீர். நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறதன் மூலமாக, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது மூலமாக ஆண்டவர் எங்களுக்குள்ளாக செயல்படவும் உம்முடைய நம்பிக்கையிலே நிலைத்து வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான உங்களுடைய பிள்ளைகள் இந்த தொழுகையிலே உம்மோடு இணைந்து உம்மை நோக்கி பார்க்கின்றார்களே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவர் நிறைவு செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, அரசு 12வது வகுப்பு தேர்வு எழுத வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணைக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றது. எங்களுடைய அன்பான பிள்ளைகள் ஆண்டவரே, தேர்வுகளை மிக சிறப்பாக எழுதுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் அருள் தாரும். வைதிப நிலையிலே பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், பல்வேறு நிலையிலே மன கஷ்டங்களோடு காணப்படுகின்றவர்கள், பல்வேறு தேவையோடு இருக்கின்றவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சந்திப்பீராக. இந்த அருமையான காலை வேளையிலே எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பான கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுடைய பிள்ளைகளை மிக அன்போடு அரவணைத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா நன்மைக்கும் காரணம் எல்லாரும் போற்றும் காரணம் நல்ல நாதாம் வல்ல வேந்தாம் பொல்லாப்பை போக்கும் பேர் மன்னா பல்கோடி நன்றி பூரணா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வலுவாதபடி உங்களை பாதுகாத்து தம்முடைய அன்பினால் உங்களை அரவணைக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் எல்லா நிலையிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆற்றல் படுத்துகிற கடவுளுடைய பேரன்பும் உங்களை உந்தி தள்ளி இந்த உலகத்திற்குள்ளாக கொண்டு சென்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற தூய ஆவியானவருடைய பேராதரவும் உங்கள் அனைவரோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் வெளியிடங்களில் வெளிநாடுகளில் வாழுகிற உங்களுடைய பிள்ளைகளோடும் இன்றும் இனி வரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்குவதாக. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் முது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழுங்கள். ஆண்டவருடைய திருப்பெயர்னாலே ஆமென். கர்த்ததாமே இந்த வாரம் முழுவதும் உங்களை பாதுகாத்து பராமரித்து கரம்பிடித்து வழி நடத்துவாராக. God bless you.